ஏய், இந்த தோடு நல்லா இருக்குல்லடி. ஆட்டோ வந்துடுச்சு, வாடி போவோம். சரி வா போகலாம். ஹாய். சிலருக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயம் அவங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணும். இந்த கதையில் வர ஸ்டிக்கி நோட்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஹாய்டா. ஹாய். ஐயோ வந்துட்டாயா, வந்துட்டான். என்னன்னு தெரியல. தீபா, கொஞ்சம் மீட்டிங் ரூம் வரீங்களா? ஓகே. வாங்க. கோடை கமெண்ட் பண்ணிட்டு டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல. எல்லாரும் என்ன திட்டுறாங்க. ஆஃபீஸ் வந்ததும் ஸ்டிக்கி நோட்ஸ் எழுத டைம் இருக்கு, ஆனால் கோடை செக் பண்ண டைம் இல்லை. ரைட்டு. என்ன மச்சி, என்ன மேட்ரு? கோட் ஏதோ கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணிட்டாங்களாம் ப்ரோ. அது மேலத்தில் வெடிச்சிருச்சு. ஒன்றும் தெரியும். மார்னிங் தனியாக ஒரு மீட்டிங் நடந்ததில்ல, அதில் பேசிட்டு இருந்தாங்க. அது சரி. இப்போ நான் கவிதை எழுதுறதுல அந்த ஆளுக்கு என்ன தான் கிளவுடு மச்சி. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். சரி விடு, பார்த்துக்கலாம். மறைமதி இரவில் ஆழையின் அழகில் மதிமயங்கிய நான் அலையதன் குமிரியில் உன்முகம் விழ லட்சம் முழுமதி உருவாக கண்டேன். ஹாய்டி. இன்னைக்கு யாரா இருக்கும்? இங்கே கூடடி பார்க்குறேன். உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரில. ஓகே. யார் அது? டெய்லி நம்ம பிளேஸில் வந்து எழுதிட்டு இருக்காங்க. கடுப்பாக இருக்கு. எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். என்ன பண்ணலாம்? நம்ம போனதுக்கு அப்புறமா தாண்டி அவன் வந்து எழுதுறான். நம்ம வேணும்னா இன்னைக்கு வெயிட் பண்ணி யாருதான்னு பார்ப்போம். என்னடி இந்த ஆள் இங்கே உட்காந்துருக்கான்? என்ன டீல், கிளம்பலையா? கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை நாங்கள் கிளம்புறோம். அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதுறது நீங்கள் தானா? ஆமாம் ப்ரோ. இது தெரியாமல் அந்த பிள்ளை 2 நாளாக தலையை பிச்சு சுற்றிட்டு இருக்கியா? இதுக்கு பதிலாக நேர்லேயே போய் பேசியிருக்கலாம்ல. இதுக்கப்புறம் அவங்களே வந்து பேசிடுவாங்க ப்ரோ. பை த வே, ஐ எம் அர்ஜுன். ஐ எம் ராஜேஷ். ஹாய் மச்சான். மச்சான் என்னடா? மச்சான் பேப்பர் போட்டேன்டா. என்னடா சொல்கிற? ஆமாம், இப்போ ஷிஃப்ட் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். ம். வீட்டில் வேறு அம்மா உடம்பு சரியில்லை. இன்னைக்கு வேறு ஊருக்கு போகணும். ஓ அப்படியா? சரி, அவர் அந்த பொண்ணு என்னாச்சு? இன்னைக்கு கடைசியாக ஒரு நோட்ஸ் எழுதிட்டு விட்டு வந்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி சரி. பேசாமல் அவர்கிட்ட கேட்டு பார்த்துடலாமா?
ஆமா, நம்ம போனதுக்கு அப்புறம் நேற்று அந்த ஆள் தானே இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அப்பதான் உனக்கு கிடைக்கும் கிளாரிட்டி. டிஎல் ம் சொல்லுங்க. நேற்று ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதுனது யாருன்னு தெரியுமா? அது இங்க இந்த பையன் தான், இவன் தான் எழுதுறான். இந்த வாசல் வழி காதல் நடந்து வரும் என்று காத்து கிடந்தேன். அது வானில் பறந்து வந்து கூரை திறந்து வரும் என்று இன்று தெளிந்தேன். தாவி வந்து என்னை அழைத்த போது எந்த சல்லி வேர்கள் அருந்தேன். இருடா, அவசரத்துக்கு ஒரு பேப்பர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். 375412. சரி, இது வந்துடுறேன். சொல்லுடி. நாளைக்கு ஆஃபீஸ் வரலடி. ஏன் ஆஃபீஸ் வரல? கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். இன்ஃபார்ம் பண்ணிட்டியா இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டேன்டி. சரிடி, பார்த்துக்கோ. ஓகே, உங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் ஏதாவது இருக்கா பாரு. இருடி பார்க்குறேன். ஹாய் ஸ்னேகா. ஹாய் ராஜேஷ். இருடி கூப்பிடுறேன். சொல்லுடி. அங்கே ஏதாவது ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்ததாடி, பார்த்தியா? பார்த்தேன்டி, அங்கே எதுவுமே இல்லடி. சரி, ஓகே. சரி பாருடி. அர்ஜுன், இப்போல்லாம் நீ ஏன் ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதவே இல்லை? எனக்கு ஒன்று பார்க்கணும். நீ எங்கே இருக்க அர்ஜுன்? அர்ஜுன், மனசில் இவ்வளோ காதலை வச்சுட்டு ஏன் அர்ஜுன் கண்ணாமூச்சி விளையாடுற? அண்ணா, அர்ஜுன் பார்த்தீங்களா? அர்ஜுனா? அர்ஜுன் தான் பேப்பர் போட்டு போயிட்டானே, உங்களுக்கு தெரியாதா? இல்லை, எனக்கு தெரியல. அவன் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை, சரி நீங்கள் அவன் நம்பர் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. 902059008164. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேம்மா. மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏ அர்ஜுன், நீ பேப்பர் போட்டு போயிட்டல சொன்னான். குரோமா விட்டு போக மனசு இல்லை. பயந்தே போயிட்டேன் தெரியுமா? குரோமா இப்போ ஹாப்பி தானே? ம். எனக்கு ஒரு நிமிஷம். ஹே,